அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். எமது ஆரம்ப வகுப்பை நாம் தொடர்வோம். கடந்த வகுப்பில் நாம் சகஸ்ரார சக்கரத்தை பற்றி பார்த்தோம். இன்றும் நாம் சகஸ்ரார சக்கரத்தை பற்றி பார்ப்போம். தொடர்வோம். இரு கைகளையும் நாம் இப்பொழுது மடியில் வைத்து நமது கவனத்தை சகஸ்ரார சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். சகஸ்ரார சக்கரம் என்பது முழுமையான குண்டலினி சக்தியின் முழுமையான சக்தியை நாம் அங்கு உணரலாம். அந்த முழுமையான சக்தி எம்மை நிசப்தத்துக்கு, அதாவது இந்த பிரபஞ்ச அமைதியோடு எம்மை ஒன்றாக்குகின்றது. எனவே எமது கவனத்தை நாம் சகஸ்ரார சக்கரத்துக்கு கொண்டு வரும் போது அங்கு எண்ணங்கள் தானாக விளங்குகின்றது. எண்ணங்கள் இல்லாத தியான நிலை. முழுமையாக எமது கவனம், எமது ஆர்வம், அதாவது எமது விருப்பம், எமது கவனம் முழுவதும் தெய்வீகத்துக்கு திரும்புகின்றது. தெய்வீக அனுபவங்களை காணும் முழு விருப்பம், ஆர்வம் ஏற்படுகின்றது. அதனால் மற்றிய எண்ணங்கள் தானாக விலகிச் செல்கின்றது. இப்பொழுது எமது கவனம் எங்கிருக்கின்றது? எமது குண்டலினி அன்னை எங்கிருக்கின்றார்? எமது முடந்தண்டு வழியாக எந்த சக்கரத்தில் இருக்கின்றார்? சகஸ்ராரத்துக்கு தலை உச்சிக்குழியில் நாம் உணர முடிகின்றதா? அதை உணர்வதற்கு எமது வலது கையை தலை உச்சிக்குழிக்கு மேல் 2-3 அங்குலம் சற்று உயர்த்தி சிறிது நேரம் எமது கவனத்தை முழுவதுமாக தலை உச்சிக்குழியில் வைத்து காத்திருப்போம். இப்பொழுது
நமது வலது கையை மடக்கி கொண்டு வந்து இடது கையால் நாம் அவதானிப்போம். இடது கையை 2 அங்குலம் தலை உச்சிக்கு மேல் வைத்து கவனிப்போம். இந்த கவனிப்பின் போது பொறுமை மிகவும் அவசியம், சரணாகதி அவசியம். நாம் ஒன்றும் செய்வதில்லை, எனவே நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். கையை மெதுவாக சற்று மேலே மேலே கொண்டு செல்லலாம். பிறகு பின்பு மெதுவாக கீழே கொண்டு வாருங்கள். இவ்வாறு மேலும் கீழும் கொண்டு வந்து முழு கவனத்தோடு அங்கு என்ன நடைபெறுகின்றது என்பதை நாம் அவதானி. தலை உச்சி குழியில் என்ன நடைபெறுகின்றது? தளர்வடைகின்றதா? இறுக்கமாக இருந்தால் நன்றாக மூச்சை உள்ளிழுத்து மூலமாக வழிவிடுவோம். இப்பொழுது மீண்டும் நமது வலது கையை தலை உச்சி குலுக்கி கொண்டு செல்வோம். தலை உச்சி குழியில் என்ன நடைபெறுகின்றது? பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும். தெய்வீகத்திடம் முழுமையாக சரணடைய வேண்டும். எம்மை லேசாக்கி முழுவதுமாக எம்மை வெளிப்படுத்த வேண்டும். நாம் தெய்வீகத்திடம் சொல்லுவோம், தாயே, எந்த அனுபவமானாலும் நான் தங்களிடம் முழுமையாக சரணடைகின்றேன். இப்பொழுது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். மெதுவாக குண்டலினி அணையை எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை மெதுவாக மேலே கொண்டு செல்வோம். ஒரு முடிச்சு கையை கீழே கொண்டு வந்து 2வது தடவை 2 முடிச்சுக்கள் மிகவும் மெதுவாக ஆறுதலாக நாம் யார் என்ற விழிப்புணர்வோடு நாம் குண்டலினி அணையை எழுப்புவோம். 3வது தடவையாக 1 2 3 முடிச்சுக்கள் மெதுவாக கையை கீழே கொண்டு வருவோம். கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். தொடர்ந்து கவனத்தை உச்சிக்குழியில் வைத்து நாம் தியான நிலையில் இருப்போம். உப்பு நீர் சுத்திகரிப்பு தயாராக இருப்பவர்கள் நாம் செய்து கொள்ளலாம்.
சிரமமின்றி நாம் நமது மனதையும் உடலையும் வைத்திருப்போம். எந்த ஒன்றுக்கும் எதிர்வினை புரியாதிருப்போம். நமது கடந்த காலம் எதுவானாலும் முழுமையாக சரணாகதி அடைத்து விடுவோம். எதிர்காலம் சரணாகதி. ஏனென்றால் நமக்கு தெரியும் அது பாதுகாப்பானது. கடந்த காலத்தில் எமது வாழ்வின் பிழையான வாழ்க்கை அனைத்தும் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டு விட்டது. எனவே அது பற்றிய கவலை நமக்கு இல்லை. முழுமையாக சரணாகதி. எதிர்கால வாழ்வு பாதுகாப்பானது. எனவே முழுமையான சரணாகதி. கடந்த வகுப்பில் சஹஸ்ரார சக்கரத்தை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். ஸ்ரீமாத்திஜியின் பிரபஞ்ச சஹஸ்ராரத்தை திறக்கும் அனுபவத்தை நாம் கேட்டறிந்து கொண்டோம். மே மாதம் 5ஆம் தேதி 1970ஆம் ஆண்டு ஸ்ரீமாத்திஜி பிரபஞ்ச சஹஸ்ராரத்தை திறக்கும் அனுபவத்தை பெற்றார். மே மாதம் 5ஆம் தேதி உலக சஹஸ்ரார தினமாக சாயோகிகளால் கொண்டாடப்படுகின்றது. பல நாடுகளில் இந்த தினம் சஹஸ்ரார தினமாக அங்கீகரிக்கப்பட்டு ஆத்ம விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடாத்த முழு அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கின்றது என்று நாம் நமது சஹஸ்ரார சக்கரத்தின் சமநிலை, அதை எவ்வாறு நாம் எப்பொழுதும் வளமாக வைத்திருப்பது, ஒளியூட்டப்பட்ட நிலையில் வைத்திருப்பது. அதற்கு ஒரே ஒரு வழி தியான நிலையில், அதாவது எண்ணங்கள் இல்லாத நிலையில், சரணாகதி நிலையில் இருப்பதே அதற்கு ஒரே வழி. நிர்விசார சமாதி நிலை. எமது மனதில் எந்தவித விசாரங்களும் இல்லை. இந்த விசாரங்கள் எமது அகங்காரம் அல்லது மமகாரத்தால் வருவது. எமது கடந்த கால வாழ்வு அல்லது எதிர்கால வாழ்வு பற்றிய சிந்தனைகளால் வருவதே இந்த எண்ணங்கள். எனவே கடந்த காலம் முழுமையான சரணாகதி, எதிர்காலம் முழுமையான சரணாகதி. இந்த சரணாகதி நிலையில் எந்த ஒரு எண்ணங்களும் இல்லை. தியான நிலை மட்டுமே, ஆத்ம நிலை மட்டுமே. இந்த நிலை சாட்சி பாவ நிலை. எனவே இந்த சாட்சி பாவ நிலையில் இருந்து கொண்டு நாம் உலகில் அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கு கொள்கின்றோம். அதாவது பட்டம் விடும் ஒரு சிறுவன் ஆகாயத்தில் பட்டம் பறப்பதை பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பான். கைகள் நூலை இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்கும். எனவே பட்டம் அங்கு பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் மற்ற சிறுவர்களோடு சிரித்து விளையாடி கொண்டிருப்பான். அதே போல்தான் எமது கவனம் சிறுவன் அந்த நூலை இறுக்க பிடித்துக் கொள்வது போல் எமது கவனத்தால் நாம் பரமாத்மாவை, எமது ஆத்மா பரமாத்மாவோடு அந்த பிணைப்பை நாம் இறுக்கமாக எமது கவனத்தால் பிடித்து வைத்துக் கொண்டு நமது வாழ்வில், நாளாந்த வாழ்வில் நாம் ஈடுபடுதலே இந்த தியான நிலையாகும். எனவே இந்த எங்கும் பரவியுள்ள சக்தியிடம், அதாவது பரமாத்மாவின் ஓடா இணைப்பை நாம்
திடமாக்க வேண்டும். இது ஒன்று, நமது தூய தெய்வீக ஞானத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். தெய்வீக அனுபவங்கள் மூலமாக நமக்கு பக்தி மற்றும் நம்பிக்கை, அதாவது அறிவூட்டப்பட்ட நம்பிக்கை வர ஆரம்பிக்கும் போது இந்த இணைப்பு இறுக ஆரம்பிக்கின்றது. இந்த தெய்வீக அனுபவங்கள் மூலம் குண்டலினி அன்னை மேலும் மேலும் நமது சாஸ்திரத்துக்கு வர ஆரம்பிக்கின்றார். எனவே நமது தியான நிலை, அதாவது இந்த நிர்விசார சமாதி நிலை, எண்ணங்கள் இல்லாத விழிப்பு நிலை, ஆத்ம நிலை மேலும் மேலும் வளர்வடைகின்றது. இந்த நிர்விசார சமாதி, இந்த நிலையின் முக்கியத்துவம் நாம் முன்பும் பார்த்தோம். அங்கு அமைதி மட்டுமே. எனவே நாம் சக்தி வாய்ந்த சாட்சியாளர்களாக மாறுகின்றோம். ஆத்மாவே அனைத்தையும் சாட்சியாக பார்க்கின்றது. ஏனென்றால் பரமாத்மாவோடு இணைந்த பின்பு அங்கு முழுமையான பாதுகாப்பு ஏற்படுகின்றது. எனவே அனைத்தையும் சாட்சியாக பார்க்கும் நிலை நமக்கு உருவாகின்றது. மற்றும் இந்த அமைதி நிலை நம்முடையது மட்டுமல்ல, நாம் இந்த பிரபஞ்சத்தின் அமைதியோடு ஒன்றாகின்றோம். அந்த பிரபஞ்ச அமைதியோடு ஒன்றாகும் போது அந்த அமைதி நமக்குள் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. எனவே தியானம் செய்வது எப்படி என்று ஸ்ரீமாதஜி விளங்கப்படுத்துகின்றார். நாம் எதையும் செய்ய வேண்டாம். சிந்தனையற்ற விழிப்புணர்வுக்கு செல்லுங்கள். இந்த தியான நிலைக்கு நாம் செல்ல முயற்சிக்க வேண்டும். அதுவே நாம் செய்ய வேண்டியது. இந்த நிலைக்கு செல்வது சரணாகதி, அதாவது நமது கடந்த காலம் எதிர்காலம் இரண்டையும் சரணாகதி செய்யும் போது நாம் அந்த நிலைக்கு செல்கின்றோம். எதையும் எதிர்வினையாற்றாமல் அதிலிருந்து விலகிய சாட்சி நிலை. எனவே நாம் இந்த தியான நிலைக்கு செல்வதற்கு சில வழிகள். நமது கவன பயிற்சியை நாம் செய்யலாம். வலது கையை தலை உச்சிக்கு மேல் 2-3 அங்குலம் வைத்து நாம் இன்றைய வகுப்பு ஆரம்பத்தில் பயிற்சி செய்தது போல் பயிற்சி செய்யலாம். அது வேலை செய்யவில்லை என்றால் உறுதிமொழிகள், பிரார்த்தனைகளை நாம் செய்யலாம். மேலும் வலுவாக்குவதற்கு சில ஆரோக்கிய குறிப்புகள், எண்ணெய் தேய்த்தல், மசாஜ் செய்தல் போன்ற மேலதிக பயிற்சிகளை நாம் செய்யலாம். மற்றும் நாம் எப்பொழுதும் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். முதலில் நம்மை இந்த நிலைக்கு கொண்டு வந்த குருவிடம் முழுமையான நன்றி உணர்வு அவசியம். மற்றும் தெய்வீகத்திடம் நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வே நாம் ஆனந்தத்தை உணரும் வழியாகும். மற்றும் பணிவு அவசியம். ஒவ்வொரு கணமும் எமது இருதயத்தில் நாம் பணிவு கொள்ள வேண்டும். இந்த ஆத்ம விழிப்புணர்வு கிடைப்பதற்கரிய ஒரு பாக்கியம். ஆத்ம விழிப்புணர்வு, அதன் மூலமாக
ஆத்ம ஞானம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. மிக இலகுவாக எந்த விதமான எம்மை இறை சக்தி எம்மை எந்தவித கஷ்டத்துக்கும் உள்ளாக்காது இந்த ஆத்ம விழிப்புணர்வை எமக்கு தந்திருக்கின்றார். பணம் வாங்குவதில்லை, எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. அது செய்யாதே, இது செய்யாதே, அல்லது உலக வாழ்வை துறந்து எங்கும் வர சொல்லி எம்மை கேட்கவில்லை. எம்மை அப்படியே ஏற்றுக்கொண்டு எந்த குடும்பத்தில் பிறந்தோமோ, எந்த நாட்டில் பிறந்தோமோ, எந்த சூழ்நிலையில் இருக்கின்றோமோ அவ்வாறே எம்மை ஏற்று எம்மை நாடி வந்து நமக்கு இந்த ஆத்ம விழிப்புணர்வை தந்து, நமக்கு இந்த ஆத்ம ஒளியை தந்து நல்வழி காட்டும் இந்த தெய்வீகத்துக்கு நாம் நமது இருதயத்தில் மிகவும் பணிவும் நன்றி உணர்வும் உடையவர்களாக இருக்க ஆரம்பிக்கும் போது அந்த மகிழ்ச்சி, அந்த ஆனந்தத்தை நாம் உணரக்கூடியதாக இருக்கும். எனவே சாயோகாவுக்கு வந்த பின்பு நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை நாம் எண்ண ஆரம்பிக்க வேண்டும். வேண்டாத சிந்தனைகளை விடுத்து நாம் இவ்வாறு நேர்மறையான சிந்தனைகளில் ஈடுபட வேண்டும். சாயோகாவுக்கு வந்த பின்பு எனது வாழ்வில் நான் என்ன மாற்றத்தை காண முடிகின்றது. எனது மனதில் ஆரோக்கியம், எனது உடலில் ஆரோக்கியம், எனது சிரசில் ஞானம், அறிவு, அறியாமை விலகி எனக்கு அறிவு கிடைத்திருக்கின்றது. எனது வாழ்வில் நான் சில மாற்றங்களை தானாக நடைபெறுவதை காண்கின்றேன். இவ்வாறான ஆசீர்வாதங்களை நாம் சிறிது சிறிதாக நினைத்து பார்க்க வேண்டும். அவை அனைத்தும் நமது முன்னேற்ற கல் என்று சொல்லலாம். இந்த முன்னேற்ற கற்களை நாம் பிடித்து 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 நாம் முன்னேற வேண்டும், மேலும் மேலும் முன்னேற வேண்டும். எனவே இன்று நாம் சாஸ்திரத்தை பற்றிய ஸ்ரீ மாதாஜியின் ஒரு உரையோடு ஆரம்பிப்போம். எனவே தியான நிலையில் நாம் இதை கேட்போம். So this last center, Sahasrara, is contained in the limbic area of the brain. Our head is like a coconut. The coconut has the hair and then a hard nut and then a black covering, and inside is white shell of coconut, and inside is the space, the water.
In the same way, our brain is made. That's why coconut is called as Shri Phala. Is the fruit of the power that is Shri. Shri power is the right side power, and the left side power is the Lalita power. So we have two chakras. Left side here is the Lalita and right side here is the Shri chakra. These two chakras are working out. The right side Mahasaraswati's power and left side Mahakali's power. Now the central power is the Kundalini. That has to rise and penetrate through different chakras, enter into the limbic area and enlighten the 7 pithas, seats of these 7 chakras. So it penetrates through 6 chakras, enters into the limbic area, enlightens all the 7 pithas in the brain, which are placed along the midline of the limbic area. So we started from the back, is placed here. At the back is the Muladhara chakra. Around it is the Swadhisthana. Then is the Nabhi. Then the heart. Then the Vishuddhi, and then the Agya. So all these 6 centers are combining to make the 7th center. This is a very important point which we should know. Now the Shri chakra is the right side working and the Lalita chakra is the left side working. So when the Kundalini doesn't rise, then we do with our right side our physical and mental activities. So our brain is doing right side activity, and that's why our brain is like Shri Phala. Sahasrara is actually the assemblage of these 6 chakras and is a hollow space. On the sides of it there are 1000 nadis, and when the light penetrates into the limbic area, then the enlightenment of these nadis take place. And you can see them as flames, very gentle flames burning, and these flames have all the 7 colors that you see in the Vibgyor. But the last one ultimately becomes again integrated, and it is a crystal clear flame. All these 7 lights ultimately become crystal clear. So you have Sahasrara with 1000 petals, as they call it. But if you cut the brain in a transverse section or horizontal section, you will be able to see that all these nerves are built like this along the limbic area. All of them are like a petal. And if you cut it like this, you will find that there are many nerves in every bundle of nerves. So when it is enlightened, you can see Sahasrara as a
burning bundle of flames. சம்சார சக்கரம் 6 மையங்களின் கூட்டாகும். அதனுடைய எமது தலையில் அதனுடைய பீடங்கள், அதாவது இருப்பிடங்கள் நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் சிறிது உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்து நமது நாடிகளை சமநிலைப்படுத்திய பின்பு மீண்டும் ஒரு அருளுரையை நாம் கேட்போம். சோ நாம் உப்பு நீருக்குள் நமது கால்களை வைப்போம். நமது இடது கை மடியில், வலது கை பூமியை நோக்கி வைத்து நமது இடது நாடி பிரச்சனைகள், நமது கடந்த காலத்தால் வருபவை, மமகார. எனவே நாம் பிரார்த்திப்போம். தாயே, என்னை முழுமையாக கடந்த காலத்திலிருந்து விடுவித்து விடுங்கள். எனது கடந்த காலத்தின் பிழையான வாழ்க்கை அனைத்திலிருந்தும் என்னை முழுமையாக மன்னித்து விடுவித்து விடுங்கள். ஏற்கனவே மன்னிக்கப்பட்டு விட்டது. அதனால்தான் நாம் ஆத்ம விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டோம். தூய ஆத்மா என்ற உண்மையை அறிந்து கொண்டோம். எனவே இங்கு நாம் தாயிடம் கேட்போம். தாயே, எமது இடது நாடியில் தூய விருப்பத்தை மட்டும் நிலைநாட்டுங்கள். நமக்கு தூய தெய்வீக ஞானத்தை தந்து, தெய்வீக அனுபவங்களை தந்து, நம்மை ஆத்ம பாதையில் முன்னேற்றி எடுத்துச் செல்லுங்கள். நமது இடது கையை நாம் அவதானிப்போம். 5 விரல்களும். உண்மையில் நாம் எம்மை உள்ளாய்வு செய்தோமானால் நாம் களங்கமில்லா தூய குழந்தை உள்ளம் கொண்டவர்கள். கடந்த காலத்தில் கூட நல்லவர்களாக இருந்திருக்கின்றோம். நாம் விட்ட பிள்ளைகள் அனைத்தும் நமக்கு வழிகாட்ட ஒருவர் இல்லாது, சரியான வழிகாட்டல் இல்லாது இந்த உலக வாழ்வை எவ்வாறு எதிர்கொள்வதென்று தெரியாது நாம் விட்ட பிள்ளைகளே. இப்பொழுது நமக்கு அந்த நிலைமை இல்லை. ஆத்ம ஒளி நம்மை வழிகாட்டுகின்றது. தெய்வீகம் நம்மை வழிகாட்டுகின்றது, பாதுகாக்கின்றது. நாம் முழுமையாக எமது கடந்த கால வாழ்வில் இருந்து மன்னிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு விட்டோம்.
ஸ்ரீமாதிச்சி, உங்கள் அருளால் நான் களங்கமில்லாது குழந்தை உள்ளத்தோடு இருக்கின்றேன். தூய தெய்வீக ஞானத்தை, தெய்வீக அனுபவங்களை பெற ஆரம்பித்திருக்கின்றேன். எனது வாழ்வில் அமைதியும் மன திருப்தியும் நிறைய ஆரம்பிக்கின்றது. தாராள மனம் மற்றவர்களுக்கு இந்த அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வம், விருப்பம் எனது மனதில் எழ ஆரம்பிக்கின்றது. நான் ஒரு தூய ஆத்மா என்ற மேன்மையும் கண்ணியமும் எனக்கு பெற ஆரம்பிக்கின்றது. நான் எனது பிள்ளைகளை மன உறுதியோடு எதிர்கொள்ளும் நிலை எனக்கு ஆரம்பிக்கின்றது. நான் எனது ஆத்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் அனைத்து சவால்களையும் தங்களருளால் எதிர்கொண்டு வெற்றி கொள்ளும் மன உறுதி எனக்கு ஏற்படுகின்றது. இப்பொழுது எமது வலது கையை மடியில் வைத்து இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இதில் பிரார்த்திப்போம். ஸ்ரீமாதிச்சி, எனது எதிர்காலத்தை பற்றிய பயங்கள் அனைத்தையும் முழுமையாக எடுத்து விடுங்கள். எனது கவனத்தை முழுமையாக தெய்வீக அனுபவங்களில் எடுத்துச் செல்லுங்கள். தங்கள் அருளால் எனது எதிர்காலம் முழுமையான பாதுகாப்பானது. எனக்குள் இருக்கும் தீயவை, அழிவுகரமானவை அனைத்தையும் நான் தங்களிடம் விட்டு விடுகின்றேன். அனைத்தையும், அனைத்து தீயவற்றையும் அழித்து எனது நன்மையை பாதுகாப்பவர் தாங்களே. எனது மேன்மை, கண்ணியம், எனது சுயமரியாதை, கடமை உணர்வுகள், கடமைகள் அனைத்தையும் கவனித்து எனது நன்மையை பாதுகாப்பவர் தாங்கள். எனது எதிர்கால வாழ்வை பாதுகாப்பவர் தாங்கள். நான் அனைவரது அத்துமீறல்களையும் மன்னிக்கின்றேன்.
என்னையும் மன்னிக்கின்றேன். இப்பொழுது நமது இடது கையை மடக்கிக் கொண்டு வருவோம். நடுநாடி, நமது கவனத்தை மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி ஆகிய சாஸ்திரம். நமது சாஸ்திரத்தில் முழுமையான பணிவு, நன்றி உணர்வை நாம் உணர்வோம். நமது சாயோகாவில் நமக்கு ஏற்பட்ட நல் மாற்றங்களுக்காக நாம் நன்றி கூறுவோம். தாயே, எனக்கு ஆத்ம விழிப்புணர்வு தந்தமைக்கு எனது இதயபூர்வமான நன்றிகள். ஆத்ம விழிப்புணர்வு மூலம் நான் என்னை அறிந்து கொள்ளும் நிலையை எனக்கு தந்ததற்கு எனது மனமார்ந்த நன்றிகள். எனக்கு ஆத்ம ஞானத்தை தந்தருளியமைக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். அந்த ஞானம் மூலமாக எனக்குள் இருந்த அறியாமை விலகி நான் மன உறுதியும் அறிவும் நிறைந்த ஒருவனாக என்னை மாற்றியமைக்கு எனது இதயபூர்வமான நன்றிகள். நான் இந்த உலகை அன்பு நிறைந்த இருதயத்தோடு மன உறுதியோடு எதிர்கொள்ளும் தைரியத்தை, பக்குவத்தை தந்ததற்கு எனது இதயபூர்வமான நன்றிகள். அனைவருக்கும் அன்பு, அனைவரையும் நான் அன்போடும் கருணையோடும் பார்க்கும் நிலையை எனக்கு தந்ததற்கு இதயபூர்வமான நன்றிகள். எதிர்வினை புரியாத பற்றற்ற சாட்சி நிலை, அந்த சக்தி வாய்ந்த நிலையை எனக்கு தந்ததற்கு இதயபூர்வமான நன்றிகள். அந்நிலை மூலமாக நான் அனைத்தையும் எதிர்கொள்ளும் திறனை மிக இலகுவாக எதிர்கொள்ளும் திறனை எனக்கு தந்ததற்கு எனது இதயபூர்வமான நன்றிகள். என்னை சுற்றியுள்ளவர்கள் என் மாற்றத்தால் பயனடையும்படியான அருளை தந்தமைக்கு எனது இதயபூர்வமான நன்றிகள் தாயே. என்னை தெய்வீகத்தின் ஒரு அன்பு கருவியாக மாற்றியமைக்கு எனது இதயபூர்வமான நன்றிகள் தாயே.
இப்பொழுது இந்த அமைதி நிலையில் நாம் இன்றும் ஒரு சிறிய உரையை ஸ்ரீமாதாஜியின் உரையை கேட்போம். இப்பொழுது நாம் உப்பு நீர் சுத்திகரிப்பை முடித்துக் கொள்ளலாம். Today, in this beautiful place created by the Queen of Austria, we have gathered here to perform the puja to the Sahasrara. When we enter into the realm of Sahasrara, then only we have right to do the Sahasrara. Before this, nobody talked about Sahasrara. Nobody did any puja to Sahasrara. This is your privilege that you are in the realm of Sahasrara and that you can do this puja. Perform it. It's your right. You are chosen for this. It's a very privileged place for you to enter into the Sahasrara of the Virat, to recite the brain as cells of that Sahasrara. Let us see what is the quality of the cells of Sahasrara. These are specially created cells through the working of the Swadhisthana. Passing through all the chakras, when they arrive at Sahasrara, they are equipped to handle the brain's activity without getting involved into other elements in the body. In the same way, the Sahajogis are not to be involved with the other cells, human beings of the body of this universe. The first thing that happens to a Sahajogi at the Sahasrara level, that he becomes beyond Atit. So many things he transcends. Kalatit, he goes beyond time. Time is his slave. If you have to go somewhere, then suddenly you discover that everything is working about the same time when you are able to do it. Like you are, say, to catch a train.
and you arrive late at the station, you find train is late for you. Things work out in such a way that you feel they are all acting for your complete convenience. So you go beyond time, kala. Then you go beyond dharma. Dharma means dharma becomes part and parcel of your being. Nobody has to tell you, you do this or you do that. You just don't do it. Whatever you have to do it, you do it. When you go beyond all these dharmas that are the human dharma is that his attention gets attracted either with lust, greed, at something, and then he cannot pull out his attention. But now the attention becomes dharma heat, means the attention loses its dharma. The dharma of the attention are such that we have to put the dharmas taught by the prophets to control them. Because we are coming from the lowest level. So these dharmas exist in our being and start showing when they attack us. Then we have to have some measures to control it. So we build up our dharmas, our rules and regulations, and control them, the dharmas which have come to us from lower conditions. This is the greatness of human beings, that they have made their own dharmas established on top of the lower dharmas. Like carbon has say 4 valencies. It has to be in 4 valencies. It acts according to the 4 valencies. It cannot make it 6. But human beings can make those valencies established which are supposed to be representing the human dharma, the Manav dharma. But with the Satrara set, the attention loses that quality. Means you don't have need, there's no need to put dharmas, restrictions upon yourself. You don't have to discipline, but you get disciplined automatically. That is the first sign of a person who is belonging to Nirmal religion. That is pure. Attention doesn't get attached or attacked by anything whatsoever. It is so pure. Like the lotus leaf, the water doesn't stay on it. So you become Kalakit, you become Dharmatit, you become Gunatit. Means the 3 moods in which you are born, left, right and center, you go beyond. The left one is the one by which you have emotional attachments of your attention. The second one is the physical and the mental attachments. And the third one, the attachment to the dharma. Attachment to be righteous and making other righteous.
of disciplining others and disciplining yourself, which is the sattvic. Where a person tries to control all his enemies of lust, anger, pride, vanity, attachments, and greed. All these restrictions on the attention get lost, and you become a free person of complete wisdom. Your attention itself becomes dharmic. So you lose all your Buddhas and you become Sadgunis, means virtuous, but not by discipline, but spontaneously. We become righteous spontaneously. Sometimes such people puzzle you, like Christ took a hunter in his hand and beat people who were selling things in the presence of God, in the sense in front of the temples. According to laws, we should not have temple. But this temple is a temple of a Gunati. And such a temple is a spontaneous happening, which is not to be analyzed, has to happen. The temper of the Devi on the Rakshasas, the killing of the Rakshasas, Krishna's samharas. Krishna telling Arjuna that you have to kill all these people. They are all dead already. They all get explained because you go beyond. So it's the thief beyond conditions arise. Only the one who can control is beyond. The one who is innate cannot control. If you have to pull out a ship, you have to be on the shore. The one who has gone beyond can only do that. So you go beyond, that is the thief. But when it comes to the knowledge, about such a person, you cannot think, because such a person is beyond thinking. You cannot describe, because such a person cannot describe. You cannot say why Socrates agreed to take the poison. Why Christ agreed to get crucified. That's beyond human comprehension. That's how you behave beyond human comprehension, and you are not to take certificates from human beings. Your certificates come from God Almighty and not from these human beings who are at a lower level. It would be like a dog writing about human beings. So you reach a state where it can be described with the word means without. Without. So such a person
is without thought. He doesn't think. Such a person is without greed. Such a person is without lust, devoid of. Such a person is said to be ashamed, out of which nothing is left out. Like when you want to make a vacuum, you go on creating the vacuum, reach any point, but the vacuum cannot be complete because it reaches a point all the time where you find some part of it has to be remained. You cannot have a complete vacuum. But such a person has a complete vacuum. Vacuum of all the negative, aggressive qualities. Doesn't exist. Complete. Such a person is eternal. Nobody can kill. Nobody can harm. Nobody can hurt. The anger of anyone or respect of anyone does not touch such a person. He is not disturbed by insults or non-insults. He is not related by praises. Because he is devoid of the capacity to enjoy the wounds of the ego. So the third state where he reaches, he gets the blessing of the word Ni. Ni. Ni is the first word of my name. But in Sanskrit, when you combine it with Mala, then it becomes Nirmala. But the word is Ni. Ni is shakes. Ni. That means sheer. Or when a R is added. But the first Ni means without devoid, and Nira means sheer. Like when you say Nirananda, Niran, sheer Atma, sheer joy, Kevala, the only, there's nothing but joy. But this word is used, Nira or Ni, used in two forms as I told you. One for saying without or devoid of. The another form is the only, absolute. The absolute.
So here the joy becomes Nirana, absolute joy. Nothing but joy. Complete freedom. So you have all kinds of joys. As I told you before, you have Swananda, the joy of the spirit. Then you have got Brahmananda, the joy of well-being. You have got Leelananda, Krishnananda, where you have the joy of the play. But when you reach the state of Sahasrara, it is Nirananda, Nishya, absolute. Though the name Nira is my name, it is absolute. So when you put such an adjective before anything else, it becomes absolute. Thus you become absolute. And when you are at that state of absolute, then there is no place for anything else to be there but yourself. But let us see what is absolute. That means it is not relative. It has no relative quality. Absolute cannot be compared. Atulaniya, it cannot be. It cannot be related to anything. It is absolute. It cannot be comprehended because it cannot be related to anything else through which we can comprehend. It is absolute. Whatever way you try to know it, you go away from absolute. Whenever you try to analyze the absolute, you are away from it. So this is what at Sahasrara you get Nirana. In different stages of Sahaja, we had to start from Sharira Ananda, means the Ananda of the body. Manasa Ananda, the joy of the Manasa is the sight. Then you can say Ahankara Ananda, where you have to have the satisfaction of the ego. But the state has now to be established within us is of Nirana. Then what is the question of fear? What is the question of talking about it? You cannot talk. Because how will you relate it? I cannot say it is like this, it is like that. There are no words for absolute. Only by negation, not this, not this, not this, what remains is absolute. So you reach the state of absolute. And that is the stage where complete communication is established. And in that communication, you have nobody else but the absolute within you.
practices of start puja, you are here. That is the level to which you should aspire. That should be the ascent which should be established within ourselves. We don't have to go to Himalayas. We don't have to do anything drastic. Remaining in this world, we have to become the absolute, the only, Kevalam. There's nothing like how for it. You just become. You just become like a flower becomes a fruit. It's all built in, within it. Allow it to work out. Just by surrendering, you become. Surrender. And you'll be surprised, you will be at the stage where you will enjoy your absoluteness. It is absolute love. It is absolute compassion. It is absolute power. The words stop. The description stops. You just become the absolute. I feel your absoluteness through it, with that oneness. If somebody is not with you, you don't worry. There's no company needed. You're alone, enjoying the absolute. There only you can enjoy the absolute in others also. It's the best one. Without seeing anything else but the absolute. May God bless you. சிறிது நேரம் அமைதியாக தியானிப்போம். முழுமையான சரணாகதி நிலை. என்னிலேயே சக்தி வாய்ந்த நிலை. இந்த தியான நிலையில் நாம் சிறிது நேரம் இருப்போம்.
இப்பொழுது ஒரு பாடல் கேட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம்.
இப்பொழுது குண்டலினி அணி எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை இப்பொழுது கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். பேஸ்புக் அன்பர்கள் நாம் இன்றைய தியானத்தை நிறைவு செய்கின்றோம். அடுத்த தியானத்தில் நாம் சந்திப்போம். ஜூமில் இருப்பவர்கள் நாம் கலந்துரையாடலாம். Yes, yes. The only thing that really have Oh,